ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? a மைனஸ் 5b + 7c இருக்கு. இப்போது ஒரு டேர்மை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு பார்க்கலாமா? எக்ஸ்பிரஷன் மைனஸ் ஆர் ப்ளஸ் இந்த மாதிரி வரும்போது ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ கிடைக்கிற ஒவ்வொரு பார்ட்டுமே நமக்கு டேர்ம் தான். அப்போது இங்கே பாருங்கள், a அப்படிங்கிறது ஒரு டேர்ம், மைனஸ் 5bங்கிறது செகண்ட் டேர்ம், ப்ளஸ் 7cங்கிறது தேர்டு டேர்ம். ஸோ தேர் ஆர் 3 டேர்ம்ஸ் இருக்குது. இப்போது மைனஸை மட்டும் ப்ளஸ்ஸை மட்டும் நம்ம தனியாக ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது. மைனஸ் 5b அப்படிங்கிறது ஒரு டேர்மாக இருக்கணும், ப்ளஸ் 7c அப்படிங்கிறது ஒரு டேர்மாக இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ரிமெம்பர், we separate the expression wherever we see plus or minus sign. So in this expression 2 terms இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் term 5m², செகண்ட் term -4. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். Some of you think -4 does not have variable. கரெக்டா? Is it still a term? Of course, it is a term because a number without a variable is called a constant term. அப்போ -4ங்கிறது என்னது? ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஒரு நம்பர் இருக்குது, பட் அது கூட வேரியபிள் இல்லை, இருந்தாலும் ஈவன் இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம்னு சொல்லலாம். ஸோ இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் ஒன் டேர்ம். ஸோ சின்ஸ் திஸ் எக்ஸ்பிரஷன் ஹேஸ் 2 terms. இன் தேர்ட் கொஷனில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் பாருங்கள். தென் 1/2 x², ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம்னு இருக்கா? ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆர் தேர்? 3 terms இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பிஃபோர் கொஷனில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி வரப்போ நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ணுற ஒவ்வொரு பார்ட்டுமே ஒவ்வொரு டேர்ம். ஸோ இங்கே 3 parts இருக்குது. ஸோ 3 terms ட்ரினோமியல்.